நேரம் சரியாக 5:30. நாங்கள் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் வேர்ல்டு எண்டுக்கு போகிறதுக்கு. வேர்ல்டு எண்ட் வந்து நுவர்லியாவில் இருக்குது. நுவர்லியா டவுனில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் எங்கள் என்ன பேர் அவங்க கௌசலாமா ஒரு டீ ஒன்று கொடுத்துருந்தா குடிச்சிட்டு நாங்கள் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கோம். நேரத்துக்கு போனால் சன்ரைஸ் பார்க்கலாம். ஓ கொடுக்கணும். ஊற்றிட்டீங்களா? இந்த எல்லாம் டீ போட்டு பிளேன் டீ போட்டு குடிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் நிற்கிற இடம். கௌசலாமா எங்களோட கூட வந்தால் செம ஃபன். ஸோ இது அபி அம்மம்மா அதான் நாங்கள் நிற்கிற இடம். ஒரு கலகல குழு ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு ஆள் வெளிக்கிடையில் மற்ற எல்லாரும் வெளிக்கிட்டோம். சன்ரைஸ் வந்து சரியாக 7 மணிக்கு அங்கே நிற்கணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லாமல் இன்னும் வெளிக்கிடாமல் ஒரு ஆள் தெரிஞ்சு கொண்டு இருக்கு. இதுதான் நாங்கள் நிற்கிற வீடு, ரூம் எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். பேக் பண்ணிவிட்டு நாங்கள் சரியாக 6:30 இங்கே இறங்குறோம். வெர்ராக்கள் வரலாம், வெர்ராக்களை விட்டுட்டு போகிறோம். அடுத்த இதில் முக்கியமாக உமா டெலீட் பண்ணிட்டு போகிறோம். ஜெய் அங்கே பிந்தி போய் பிரயோசனம் இல்லை. மிது திருப்பி கேட்குறதுக்கு தான் பிந்தி போய் பிரயோசனம் இல்லை. இப்போ அங்கே வந்து உண்டான லேட் மெட்ட எல்லாம் ரெடி பார், மெட்ட எல்லாம் ரெடி. இதான் அந்த எல்லாம் குப்பியாக கிடக்கு பாருங்க. அந்த லேடிஸ் தங்கி இருக்க ரூம் இது கக்கா பழக்கம். டிரைவரை போட்டுட்டீங்களா? எனக்கு வழி தெரியா இதை மேலாண்டு இருக்கு கொடுத்துடுங்க. முதல் கொடுத்து உங்களுக்கு முன்ன எனக்கு வழி தெரியா. அருமையான ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அவுட் சைட்லேயும் சரி, இன்சைட்லேயும் சரி. ஸோ இதால் அதை முடிச்சுக்கொண்டு நாங்கள் அப்படி எல்லைக்கு போய் எல்லையால் ஒரு சிகிரியாக போய் அப்படியே ரிட்டர்ன் பேக் டு ஹோம்னு தான் எங்களோட பிளான். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ தூரம் சரியாக சூட்டபுளான்னு தெரியல. ஆடு மாடெல்லாம் குளிச்சா வலிக்கிடுது இல்லை தானே? ஆடு மாடு இது எங்களோட நுவர்லியாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டோ நல்ல ஒரு ஃபேவரான ஒரு ப்ரைஸுக்கு தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 டேக்கு வந்து 10,000. ஸோ இட்ஸ் அ வெரி சீப். நாங்கள் சொல்கிறேன் இது வந்து கிச்சன் உங்களுக்கு எல்லாம் தர்றாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ரைஸ் கேஸ், ஆனால் கேஸ் தான் இப்போ இல்லைன்றதால கேஸ் இல்லை இதுக்குள்ளே. மற்ற இது ஃபர்ஸ்ட் ரூம் அண்ட் செகண்ட் ரூமில் நாங்கள் நிற்கிறோம். திஸ் இஸ் மிதுஷனா ஃப்ரம் பன்னாகம். இன்னொரு பெட் இருக்குது. இதுக்குள்ளே 2 பெட் இருக்குது. 1 பெட், இது 2 பெட், செகண்ட் பெட். நீங்களும் இதன் வரலையாக வந்தால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருயான ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். குளிர் வேற, அதை விட புடுங்கோடும், தொடர்ந்து 2 புடுங்கோடும். எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வரது அது சடைக்கிறதுக்கு எடுக்கிறதா இல்ல அந்த குழந்தை தான் எடுத்து டெய்லி ஆகுறதா? குழந்தை எடுத்து தான் டெய்லி ஆகுது. கீழே உள்ளதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதான் அந்த கழிவு தேயில எங்களுக்கு அனுப்புறது. அதான் நீங்க டீ ஃபேக்டரி போக போறீங்களா? பார்க்க போறீங்களா என்ன செய்யறாங்கன்னு பார்க்க போறீங்களா? டைம் இருந்தா பாப்போம் வர வழியில. எனக்கு ஒவ்வொரு இல்லையோ ஒரு பதமா எடுத்து நல்லது எல்லாத்தையும் கழிவு எங்களுக்கு தரோம். இந்த கொழுந்தெல்லாம் நல்லா மீறிட்டா என்னத்தை மீறிட்டு மட்டை மட்டும் வெட்டுற ஆட்டம் மாறி ஏன்னா கொழுந்து மேலே அந்த இதை அந்த கரண்ட்ல போட்டு பாட்டும் பாட்டிதான் இந்த பச்சை அப்படியே போங்க கொண்டு வந்துருமே அப்படியே. பெருசா தெரியல. ரோட்ல போய்க்க தெரியல. அந்த மலையில உடஞ்சி ரோட்டு போட்டது இந்த பெட்ரோ எஸ்டேட்
டிக்டாக் கொண்ட செய்து விடுவோம். நாம சொல்லுவோம் சரியான மழை. உமா எப்படி இருக்கு? கடல் கடல் இல்ல அது. அட பாவி, அதுக்கு பார்க்கறவங்களுக்கு கடல் மாதிரி தெரியுது. அது அவ்வளவு பனி மூட்டம், அவ்வளவு பள்ளம் பனி மூட்டம். அது பனி மூட்டம் மூடி இருக்கு. வானத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அதான் வானத்துக்கு நிக்கிற மாதிரி. வைல்ட் லைஃப் இன் திஸ் ஏரியா. பனிக்கு இந்த மழை பெய்யும், ஐஸ் மழை. ஒரு நாள் இப்படித்தான் இந்த இருந்து காயலுக்கு போறோம். இப்படித்தான் தூசு மழை. எவ்வளவு நேரம் இருக்கணும் தூரம்? ரீசென்ட் ரோடு 18 மினிட்ஸ் ஆமா. பார்த்தா கல்லில் ஆட்டி எறிவாங்க, ஆறு எறிவாங்க. 5.7 கிலோமீட்டர் சொன்னேன் மாமாட்ட. அவர் சொன்னேன் இல்லை இல்லை இதுல ரெண்டெல்லாம் போட்டோ எடுக்க செம்மையா இருக்கும். பாருங்க எடுப்பாம். இல்ல ஒரு முன்னுக்கு ஒரு கார் ஒன்று போகுது. கையை வச்சு பார்த்தேன். இவ்வளவு உயரத்துல நிக்கிறோம். என்ன மேலே ஏதோ இருக்கா உயரம்? 4000 மீட்டரோ ஏதோ சம்திங். என்ன அபி அபி ஓகே. இங்கேயா கேம்பிங்? இங்கேயா போட்டுருவாம் கேம்பிங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்தில் இருக்குண்டு. இதுதான் வேர்ல்டு எண்டுன்றது. இதுதான் வேர்ல்டு எண்டு. அதெல்லாம் பேர் வேர்ல்டு எண்டு. பாருங்க இதுக்குள்ள அனுமான் படுத்த மலையதானா இது. நாம அந்த கோயில் இருக்கக்குள்ள சொன்னேன் நல்ல பொடியம் விட்டுதான். கோழி கோழி காட்டுக்கோழி 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 எல்லாம் நிற்கும். காட்டுக்கோழியே மான் முயல் மேல ஜோதிக்குள்ள முன்னுக்கு அப்படி இருக்கண்டு. எங்க அங்க ஒண்ணும் தெரியாதா? முயல் உங்களை முட்டும். அதான் அவங்கள அவசரப்பட்டு யாரும் கால் வைக்க வேண்டாம். எங்களை தேறி யாரும் முன்னுக்கு போக வேண்டாம் தயவு செய்து. எங்க பள்ளம் இருக்கு எங்க புட்டி இருக்கன்னு தெரியாதாம். திடீர்னு பார்த்தா ரோட்டு இருக்க மாதிரி இருக்கா, திடீர்னு ரோட்டை காணாங்க. இல்ல இல்ல முன்னுக்கு ஒரு கைடோட பார்த்து வடிவா நடக்கணும். அவசரப்பட்டு யாரும் ஓட வேண்டாம் முன்னுக்கு பின்னுக்கு ஓடி தெரியும். அதான் வேர்ல்டு எண்ட். தயவு செய்து சொல்லி போட்டுருப்பி எங்களுக்கு தலையடி தந்துடுறேன். யாரும் அவசரப்பட்டு குந்தி குதிக்க வேண்டாம். எங்களுக்கு பின்னால மெதுவா கால் வச்சு நடக்கணும். எங்க எங்க திறக்க வெறுக்க ஏற்ற வெறுக்கன்னு தெரியாது. இது என்னது? இங்க எது நடக்கதான் போன போல நடக்கு. இதுக்குள்ள இருந்து நடதான் வாகனம் ஒரு கட்டத்துக்கு மேல போவாது. பாப்போம் என்னன்னு கேட்போம். வந்து இல்லை ஒன்னாலும் பாப்போம். டிக்கெட் எடுக்கிறாங்களா என்ன?